எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. மேலும் சபை கூறியவர்களை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வசனம் எபிரேய நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனமாக இது இருக்கிறது. இந்த எபிரேய நிருபத்திலே இந்த வசனம் வரும்பொழுது எபிரேய புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 5 விதமான ஒரு எச்சரிப்புகள் இருக்கிறது. அதிலே ஒரு எச்சரிப்பு இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. ஆகவே இந்த எச்சரிப்பு சம்பந்தமாக இந்த வசனத்தை எபிரேய ஆக்கியோன் என்று சொன்னால் நம்மளுக்கு தெரியும். எபிரேய நிருபத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். அது ஏன் அவருடைய பெயர் குறிப்பிடாமல் எழுதினார், எதற்காக அவர் தன்னை மறைத்து கொண்டார், இவையெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆகவே இந்த எபிரேய நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினது என்று சொல்லி 100% வெளிப்படையாக நமக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த நிருபத்திலே அவ்விதமாக எந்த குறிப்பும் இல்லை, மற்ற நிருபத்தில் இருக்கிறது போல. என்றால் மற்ற நிருபத்திலெல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் என்று சொல்லி நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு நிருபத்திலும் நான் அப்போஸ்தலன் என்று சொல்லி அதை குறித்து அவர் அங்கே நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன், நானும் ஒரு தேவனுடைய அப்போஸ்தலன் தான், நேரடியாக வேறு எந்த ஊழியக்காரன் மூலமாக அல்ல, வேறு எந்த சீஷன் மூலமாக அல்ல, நானே அவரை தரிசித்தேன். எவ்விதமாக ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் ஆரம்பத்தில் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது நேரடியாக சந்தித்து தெரிந்து கொண்டாரோ அதே விதமாக என்னையும் கூட தெரிந்து கொண்டார். நானும் கூட அகால பிறவை போல நான் அவரை பார்த்தேன் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ஒவ்வொரு நிருபத்திலும் அதை முன்வைத்து அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் இந்த எபிரேய நிருபத்திலே ஒரு சிறிய ஒரு அடிச்சூடு கூட தெரியாதபடிக்கு அவர் தன்னை அப்படியே மறைத்து கொண்டார். அப்படி இருந்தாலும் கூட இப்போது நமக்கு எல்லா நிருபங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கையெழுத்தை வைத்து சாதாரணமாக சிறு பிள்ளை கூட எபிரேய நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினது, எந்த சந்தேகம் இல்லாமல் தெளிவாக சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ரோமர் நிருபம் கடைசி அதிகாரம். ரோமர் நிருபம் கடைசி அதிகாரத்திலே ஒரு அதிகாரம் முடியும் பொழுது அல்லது ஒரு கடைசி வசனமாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக பவுல் இப்படி தான் அவர் எழுதுவார். அதில் இங்கே 20வது வசனத்தில் என்ன எழுதுவார் என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை. இப்படி தான் அதை அவர் எழுதும்போது அந்த கடிதத்தை, அதாவது அந்த நிருபத்தை அவர் முடிக்கிற வழக்கம், அது அவருடைய ஸ்டைல், அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டைல். இந்த 20ஆம் வசனத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன். இதோட வழக்கம் அது. அதே போல் 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரம், 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 23 அல்லது 24 கூட, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே இருப்பதாக. 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் அதே போல் கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் என்று அவ்விதமாக அவர் எழுதி அந்த நிருபங்களை முடிப்பது வழக்கம். கலாத்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், சகோதரே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்லி அவ்விதமாக சில காரியங்கள் சொல்லி அவர் முடிப்பார். எபேசியா நிருபம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆமேன். பிலிப்பியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன். கொலோசியர் நிருபம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்து கொள்ளுங்கள், கிருபை
உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். 1 தெசலோனிக்கர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். 2 தெசலோனிக்கர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன். 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம். சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழிவிலை போனார்கள், கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன். 2 தீமோத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன் ஆவியோடு இருப்பதாக, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன். தீத்து கடைசி அதிகாரம் கடைசி வசனம். என்னோடு கூட இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்கள் வாழ்த்துதல் சொல்லு, கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிலமோன் கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. ஆமேன். இதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய ஸ்டைல். எபிரேயர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். பவுல் எழுதினை தவிர வேறொருவர் எழுதியிருப்பார்கள் என்று சொல்லி இந்த கடைசி அவருடைய கையெழுத்திட்ட அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் எவ்வளவு அங்கே தெளிவாக காணப்படுகிறது. ஏன் தன்னை மறைத்து கொண்டா அதை குறித்த பிற்பாடு பார்ப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக எச்சரிப்புகளை எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக அங்கே மாறினவர்களுக்கு அவர் எழுதும்போது நாம் எப்போதும் வாசிக்கிற இந்த வசனத்தை அவர் உபயோகப்படுத்தி அவர் எழுதுகிறார். எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம். சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆக ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாக நாம் பெற்றுக்கொண்ட ஒரு ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பிலே 3 பகுதிகள் அடங்கி இருக்கிறது. ஒன்று நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இதெல்லாம் நமக்கு இலவசமாய் தேவன் கொடுக்கிறார். இதை வைத்து தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் ஆரம்பிக்கிறோம். அது எங்கே போய் முடிய போகிறது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். இயேசுவை வாரும் என்று சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அவர் வரப்போகிறார். அவரை போல நாம் மாறப்போகிறோம். அவருக்கு ஒப்பாகவே நாம் இருக்க போகிறோம். ஆனால் எங்கே அந்த வித்தியாசம் வருகிறது என்று சொன்னால், மகிமையிலே மகிமை அங்கே வித்தியாசப்படும். அதாவது நாம் அவரை சந்திக்கும் போது அவரோடு கூட நம்முடைய பலன்களை அவர் கொண்டு வர போகிறார். அந்த பலன்களை நிறைவாய் முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே தேவன் விரும்புகிறார். இயேசுவே என் சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். அந்த சுதந்திரத்துக்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறதா? அதுதான் ஆயத்தம் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு. ஒரு பொது தேர்வு இருக்கிறது, +2 பப்ளிக் எக்ஸாம் என்று சொன்னால், நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ப்ரிப்பேர் ஆகிட்டேன். எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? இந்த தேதியில் எக்ஸாம் வருது, இந்த தேதியில் இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் வருது, ஆல் டிக்கெட்லாம் சரியாக எடுத்துகிட்டு போயிடணும், சரியான நேரத்துக்குள்ளே போனோம். இது ப்ரிப்பரேஷன் இல்லையே. ப்ரிப்பரேஷன் என்றால் அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டும். அதான் ப்ரிப்பரேஷன். இப்போ ரெண்டுமே முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நிகழ்ச்சிகள் அது என்னென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர் வந்துட்டார், நாமும் போயிட்டோம். அதுக்கு பிற்பாடு என்ன? அதுதான் ஆயத்தம். ஆயத்தத்தோடு கூட அவரை சந்திக்க வேண்டும். இதை குறித்து நாம் பார்த்தோம். நம்முடைய ரட்சிப்பு அது நித்திய ரட்சிப்பு, அது பூர்ண ரட்சிப்பு, நம்மை அக்கறை கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ரட்சிப்பு. ஆனால் பரலோகத்துக்கு நாம் சென்ற பிற்பாடு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நமக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை. நாம் நரகத்திலிருந்து தப்பித்தோம், நரகத்திலிருந்து நாம் வெளியே வந்து விட்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பரலோகத்துக்கு சொந்தமான ஒரு ஜனமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆயத்தமானது சரியாக இருக்க வேண்டும். ஆக இந்த ரட்சிப்பு கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்டோம். கிருபையினாலே ஒரு நாள் அது முடிவடைய போகிறது. தேவனை போல நாம் மாறப்போகிறோம். ஒரு சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறப்போகிறோம்.
அது மத்தியிலே தான் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லி இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டுமே, அதுதான் அந்த ஆயத்தம். அதை நாம் செய்தால் நமக்கு அது ஆசீர்வாதம். தேவனும் நம்ம கூட பேச முடியும். அவருக்கும் அந்த ஒரு சுயாதீனம் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்போ அல்லது வேலையோ திருமணமோ அல்லது சபையின் காரணங்களோ தேவனோட பேச வேண்டும் என்று சொன்னால் அவரும் கூட உன்னோட பேசுகிறதுக்கு சுலபமாக இருக்கும். நீ பரிசுத்தமாக இருந்தால், அது நான் பரிசுத்தமாக இருந்தால். ஆகவே இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் தான் ஆயத்தம். இதுதான் அந்த ஆயத்தம். இதை குறித்து தான் இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் அநேக விதமான ஆலோசனை சொல்லுகிறார், எச்சரிப்புகளை சொல்லுகிறார். இந்த காலையிலே கூட நீங்கள் கர்த்தருடைய பந்தியின் சமயத்தில் அது விசேஷமாக அநேக எச்சரிப்புகளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவரை சந்திக்க ஏன் ஆயத்தப்பட வேண்டும்? நான் தான் தேவனுடைய பிள்ளை ஆயிற்றே, அவர் வந்தால் நிச்சயமாக போய் நாமாம், சந்தேகமில்லை. அவர் போன பிற்பாடு நமக்கு ஒரு பீமா சிங்காசன ஆயத்திருப்பு இருக்கிறது. அதை தான் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் என்று சொல்கிறமே தவிர நீ அவரை வரப்போகிறார், என்னை விட்டு போக போகிறார் என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஜனம். நம்ம ரட்சிப்பு பூர்ணமான ரட்சிப்பு. ஆகவே தான் இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே வாழ வேண்டும். அவருடைய அடிச்சூடலை நாம் பின்பற்ற வேண்டும். இதற்கு உதவியாக இருப்பது, மிக உதவியாக, அதிகமாக உதவியாக இருப்பது சபை கூடி வருதல். இதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி அதன் பின்னணியிலே தான் இங்கே எபிரேயர் புஸ்தகத்தில் வருகிற 5 எச்சரிப்பிலே ஒரு எச்சரிப்பு. தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்கவில்லை. ஏனென்றால் நம்மை சூழ பாவம் இருக்கிறது. இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது. நம்முடைய சரீரமும் பாவத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை. சரீர மீட்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது இந்த உலகத்திற்கு நாம் போகும்பொழுது பாவ பிரச்சனத்திலிருந்து விடுதலை. இப்போது நமக்கு பாவ தண்டனையிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. எதிர்காலத்திலே பாவ பிரச்சனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பாவம் ஆளுகை செய்கிறது அல்லவா, அதிலிருந்து நமக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார். ஜெயம் கொள்கிற வாழ்க்கை என்று சொன்னால் பாவம் ஆளுகை செய்யாத ஒரு வாழ்க்கை, பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அநேக வாலிபர்கள் குழம்புகிறார்கள். ஐயோ, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று தவறாக யோசிக்கும் விடுகிறார்கள். ஆகவே தான் எபிரேய புஸ்தகமே இந்த ரட்சிப்பு உனக்கு இப்படி இருக்கிறது, ஆகவே நீ கவலையற்று இருக்காதே, ஓ எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது என்று கவலையற்று இருக்காது, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பாய் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவாய்? தண்டனை என்று சொல்லும்பொழுது நரகம் அல்ல, நரகத்திலிருந்து நாம் விடுதலாக்கி விட்டாயிற்று, அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிற காரியம், இந்த உலகத்திலே நீ வாழும்போது இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டிருப்பாய் என்றால் உனக்கு தண்டனை கிடைக்கும். அதை தான் விசேஷமாக ஒவ்வொரு நாள்தோறும் கடைசியாக அந்த வாரத்தை முடிக்கும் போது, அதை ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய பந்தி வரும்போது இன்னும் நன்றாக ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, ஏதோ ஒரு பாவம் தொடர்ச்சியாக என் வாழ்க்கையில் வைத்து கொண்டே இருக்கிறேன். தேவன் பேசினார், பரிசுத்த ஆவியானவர் பேசினார், கர்த்தருடைய பிள்ளைகள் பேசினார்கள், தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிறார்கள், தொடர்ந்து அதை நான் வைத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு தண்டனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது படிப்படியாக தேவன் கொடுக்கிறார். கடைசியிலே அது பிசிக்கல் டெத் என்று ஏற்கனவே பார்த்தோம். சரீர பிரகாரமான ஒரு மரணம், அன்டைம்லி டெத், காலத்துக்கு முன்பாக மறிக்கிறது. ஆனால் பரலோகம் செல்வாய். பரலோகம் சென்ற பிற்பாடு அங்கே ஆவிக்குரிய வண்ணமாக உனக்கு உச்சக்கட்ட தண்டனையாக 6 வருஷ அரசாட்சியிலே பங்கு இல்லாமல் போகிறது. ஆகவே நீ பரலோகத்து செல்லுவாய், ஆனால் வெறும் கையனாக நீ பரலோகத்திலே காணப்படுவாய். எல்லா விதமான வெகுமதிகளையும் இழந்து நீ பரலோகத்திலே காணப்படுவாய். இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப மன கஷ்டப்பட்டு, இதுக்கு நீ ரட்சிக்கப்படாமலே இருந்துக்கலாமே என்று கேட்கிறார். இதை குறித்து நாம் நாம் பயணித்து விட்டோம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இதுதான் ஆயத்தம். அது பீமா நாயசிங்கா தேவனுடைய பிள்ளைகள் பரலோகம் தான் போக போகிறார்கள். அவர் ரட்சிப்பை இழக்கப் போகிறது என்று சொல்லி வேதாகமத்தில் எந்த வசனமும் இல்லை. வெகுமதிகளை இழக்க போவாய் என்று சொல்லிதான் வேத வசனங்கள் இருக்கிறது. அந்த மிகவும் ஒரு ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் மனமாறலை காணாமல் போனான். எது அவனுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் சிரேஷ்ட புத்திர பாகம். ஏனென்றால் நாம் இவ்விதமாக யோசிக்கிறோம், எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுதலையானார்கள்,
கானான் தேசம் பரலோகம் என்று யோசிக்கிறோம். ஆகவே அவர்கள் நடுவில் அழிந்து போனார்கள். ஆகவே பரலோகம் அப்படி நாம் யோசிக்கிறோம். அது பரலோகம் என்று சொல்லி எந்த ஊமையும் உருவம் இல்லை. அது சுதந்திரம். மோசே கூட வனாந்திரத்திலே இருக்கும்போது கீழ்ப்படியாமல் போனால் தேவன் அந்த கீழ்ப்படியாமைக்கு மரணம், பிசிக்கல் டெத்தை தான் கொடுத்தார். ஆனால் தேவனோடு கூட தான் மோசே இருந்தான். நீ பரலோகத்தை இழக்க மாட்டாய், உன் சுதந்திரத்தை இழந்து போவாய். இதை நினைக்கும் போது ஆமென் இயேசுவே வாரும் என்றெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கே நாம் பயந்து நடங்க வேண்டும். ஒரு நாள் நாம் தேவனை சந்திக்க போகிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி சந்திக்க போகிறோம்? எவ்வளவு பலன்களை நாம் இழக்கப் போகிறோம். ஆனால் இழக்கக்கூடாது என்று சொல்லி தான் வேத வசனத்திலே நமக்கு எச்சரிப்பு இருக்கு. எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். 7 சபைகளை குறித்து வாசிக்கும் போது கூட இந்த சபையார் எப்படிலாம் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவார்கள் என்று எழுதப்படவில்லை. எப்படி வாழ்ந்தால் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். அவை பாவம் ஆளுகை செய்யாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பரிசுத்த ஆவியான் வைத்திருக்கிறார். அதுக்கென்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், உங்களை ரட்சித்த அந்த ரத்தம் எப்போதுமே இருக்கிறது. நீங்கள் ஓடோடி வரலாம், கழுவப்படுங்கள். தொடர்ச்சியாக எந்த ஒரு பாவத்தையும் நம்முடைய உள்ளத்திலே இருதயத்திலே வைத்து நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. உச்சக்கட்ட தண்டனையாக அன்டைம்லி டெத், ஃபிசிக்கல் டெத்து தான். ஃபிசிக்கல் டெத் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஃபிசிக்கல் டெத்து தான். யாரும் மீண்டும் எகிப்தில் போய் அடிமையாக வாழவில்லை. அவங்களுக்கு கிடைத்ததெல்லாம் அந்த ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்டு தான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஊமையை வைத்து தான் எபிரேய நிருபம் முழுவதும் இருக்கிறது. எப்படி எகிப்திலிருந்து ஜனங்கள் வந்தார்கள், சுதந்திரத்தை எப்படி இழந்து போனார்கள், இதை வைத்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு அந்த எச்சரிப்பை கொடுத்து கொண்டே வருகிறார். இல்லாவிட்டால் அந்த தண்டனை எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் சில கிருபையே வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் பழைய இதற்கு நாங்கள் சென்று எங்கே இருந்து வந்தோமோ அங்கே நாங்கள் சென்று சொல்லு. அப்படி என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற கிருபையும் உங்களுக்கு இருக்காது. அந்த பாவத்திற்கான பலியும் வேற இல்லை. அப்படி என்றால் தண்டனை நிச்சயம். அது எதுவுமே நரகம் இல்லை. ஆனால் எல்லாமே நீ ரிவார்ட்ஸை லூசிங் த ரிவார்ட்ஸ் எல்லாமே எபிரேய புஸ்தகத்தில் எல்லாம் எச்சரிப்பமாகவே கடுமையான எச்சரிப்பெல்லாம் இருக்கிறது. பட்சிக்கிற அக்கினி, முட்செடி எல்லாம் பார்த்து நரகமா என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். நீ மனம் திரும்பி இருப்பாய் என்று சொன்னால், நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உன்னை அவரோடு கூட இருக்கிற இடத்துக்கு எடுத்து சொல்லுவான். ஆனால் அது பிற்பாடு என்ன செய்ய போகிறாய் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக அங்கே இருக்கிறது. தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். சில காரியங்கள் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். அது மகிமையான 1000 வருஷ அரசாட்சி. விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு இப்போது கண்ணை மூடினால் அடுத்தது வீமா சிங்காசனம் தான். அது வரைக்கும் பரதேசத்தில் இளைப்பாற வேண்டும். அடுத்தது அந்த நிகழ்ச்சி தான் நமக்கு. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கண்ணை மூடினால் அடுத்த நிகழ்ச்சி தேவனுடைய சிங்காசனம் முன்பாக நிற்க வேண்டும். அது வரைக்கும் பரதேசத்தில் இளைப்பாற வேண்டும். அதுக்கு பிற்பாடு 1000 வருஷ அரசாட்சி. அந்த பீமா சிங்காசனம் இருக்கும்போது உன் ஆத்மா மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கிரிகளும் எதுவும் சரியில்லை, எதுவுமே இல்லை என்று சொன்னால் அது எவ்வளோ விதமான ஒரு துக்ககரமான ஒரு நிலைமையாக இருக்கும். அந்த சம்மந்தப்பட்டு தான் ஏசா அங்கே மனங்கதிரி அழுதும், எப்படியோ கண்ணீர் விட்டு அழுதும் அவனுக்கு கிடைக்காமல் போயிட்டுறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகம் என்றால் மதிப்பே தெரியாதனுக்கு எதற்கு அந்த சேஷனபுத்திர பாகம் இருக்க வேண்டும்? அது ஒரு விஷயம். அந்த மதிப்பே அவனுக்கு தெரியல. நம்ம ரட்சிப்பின் மதிப்பு நமக்கு தெரிகிறதா? அது எவ்வளவு விலையேற பெற்றது. அதில் தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறா, அதை நம்ம எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறது, சரி செய்கிறது. சில சமயத்தில் கட்டாயப்படுத்தி ஆண்டவர் அநேக பாவத்திலிருந்து கையை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார், லோத்தை கொண்டு வந்தது போல. அதையும் தேவன் செய்கிறார். சில சமயத்திலே நம்மளோட பேசி நம்மை வெளியே கொண்டு வருகிறார். இதெல்லாம் தேவனுடைய பெரிதான ஒரு அன்பாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்துக்கு பின்பாடு ஒரு கடினமான ஒரு எச்சரிப்பு. ஈப்ரூஸ் 5 ரிடல்ஸ் என்று சொல்லுவார். அது 5 விதமான புதிர்கள் அல்லது 5 விதமான எச்சரிப்புகள். இது வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழந்து விடுவானோ அல்லது அவன் நரகத்துக்கு போவானோ என்பது போலெல்லாம் தோன்றும். நீங்கள் சரியாக வாசிக்காவிட்டால் பெற்ற கிருபையிலிருந்து நீ விழுந்து விடுவாய் என்று சொன்னால் எங்கே விழுவான்? நீ விழுந்து விடுவாய் என்று சொன்னால் எங்கே விழுவாய்? எந்த ஆபத்துக்குள்ளாக விழுவாய்?
ஆக்கினை அல்ல, நரகம் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, அதை விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். எங்கே எதிலே விழாதபடிக்கு? நரகம் அல்ல, மீண்டுமாக இதே தான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த எபிரிய ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை மறைத்து சொன்ன இந்த நிருபம் பல ஆச்சரியமான தகவல் இதிலே காணப்படுகிறது. இவை வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே எவ்விதமாக நமக்கு தேவன் ஏராளமான பாதுகாப்பை எல்லாம் வைத்திருக்கிறாரோ, இன்றைக்கு இந்த உலகத்திலே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த யுத்தத்திலே கூட அது சொல்லும்பொழுது நமக்கு ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. ஆனால் நம்மை போன்றவர்கள் வேதத்தை விதமாக வருகை குறித்து அந்த நிகழ்ச்சிகள் குறித்தெல்லாம் அங்கே தியானிக்கத்தக்கதாக இருக்கிறபடியால் ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் முதல் ராஜா பென்யமீன் கோத்திரத்து ராஜா, இஸ்ரவேல் முதல் ராஜா பென்யமீன் கோத்திரத்து, அது சவுல் என்று தெரியும். இப்போது இருக்கிறது அந்த கோத்திரத்தை எளிமையாக கண்டுபிடிக்கலாம், பேரில் அந்த கோத்திரம் இருக்கும். இன்றைக்கும் அந்த பழக்கம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. பெரும்பாலான அந்த கோத்திரத்தோடு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது இருக்கிற அந்த பிரதமர் பென்யமீன் நெத்தியானாகோ, பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் வருகிறார், ஒருவர் தான் இப்போது இருக்கிறார். அடுத்தது பென்யமீன் கோத்திரத்துக்கு அப்புறம் தாவீது வந்தார். ஒருவேளை இந்த சீக்வன்ஸில் போயிடுச்சுன்னா அடுத்தது தாவீதின் சிங்காசனம் வர வேண்டும், 6 வருஷ அரசாட்சி வர வேண்டும். அந்த 6 வருஷ அரசாட்சி என்று சொல்லி நாம் அதை குறித்து பார்த்துருக்கிறோம். இஸ்ரவேலின் கடைசி ராஜாவாக இவராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆட்சி செய்ய அவர் மிக வேகமாக வருகிற நாட்கள் இருக்கிறது. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த பாதுகாப்பை கொடுக்குறான். அருகாமே இருக்கிற நகரங்கள் தாக்கினால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அயன் டோம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். சற்று தூரத்திலிருந்து ஈரான் ஈராக்கு போல தாக்கினால் டேவிட் ஸ்லிங் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு வளையம் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று தொலைவிலிருந்து தாக்கினால் ஆரோ 1, அதுக்கு பிறகு ஆரோ 2 என்று வளையங்கள் வைத்து, இதையெல்லாம் தாண்டி தான் பொதுமக்கள் மீது விழ வேண்டும், வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஒன்று விட்டாலும் மற்றொன்று தடுத்து நிறுத்தும். இவையெல்லாம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் எங்கள் ஞானம் விஞ்ஞானம் இதெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் தேவன் காரியங்களை அங்கே செய்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வரைபடத்தை கொடுத்தார். இது உன்னுடைய தேசம் என்று சொன்னால் அந்த தேசம் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லை. இந்த தேசத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு போவீர்கள், நீங்கள் துரத்தடிக்கப்படுவீர்கள், ஆனால் மீண்டுமாக உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன் அதிகமாகவே அவர்களை கூட்டி சேர்த்தார். இப்போது தேசங்களை கொடுத்து கொண்டேதான் வருவாரே தவிர மீண்டுமாக அந்த தேசங்கள் இஸ்ரவேல் எல்லை விட்டு வெளியே போகாது. ஆக இது நிமித்தமாக இன்றைக்கு இந்த யுத்தமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தின் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். இது வேற எந்த ஒரு நோக்கமும் அல்ல. இந்த யுத்தத்தின் அந்த மும்முரத்தில், அது இன்டென்சிட்டியில் இஸ்ரவேலின் உண்மையான எதிரி வெளியே வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அது ரஷ்யா என்று சொல்லி தெரியும். இதுவரைக்கும் மறைந்து மறைந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த உண்மையான எதிரி ரஷ்யா அங்கே வெளிப்படையாக எல்லாவற்றுக்கும் பின்பாக நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் வர வேண்டும். அவன் வந்து இஸ்ரவேல் மீது அவனும் அங்கே யுத்தத்தை தொடுத்தால் எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3ஆம் உலக யுத்தத்தின் ஒரு துவக்கத்திலே சபையானது இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த யுத்தம் முடியும் போது ஒரு வல்லரசானது வர வேண்டும். அந்த வல்லரசு தான் அந்தி கிறிஸ்து என்ற மனுஷனை இந்த உலகத்திற்கு தலைவனாக அறிமுகப்படுத்தும். அவன் வருவதற்கு முன்பதாக சபை செல்ல வேண்டும். ஆகவே எல்லாம் அருகாமையிலே வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பார்க்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு இது பார்க்க முடிகிறதோ பார்க்க முடியலையோ, நாம் கடைசி நேரத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய ஆயத்தம் சரியான ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து வேண்டுமென்றே அது தெரிந்தே மனப்பூர்வமாக எந்த ஒரு பாவமும் இருதயத்தில் இல்லாதபடிக்கு தயவு செய்து சுத்திகரித்து கொள்ளுங்கள். யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லலாம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு நாம் பரலோகத்துக்கு போகிறவர்கள், அதுதான் பிரச்சனை. நான் வேறு எங்கேயாவது போனால் நம்ம அஜாக்கிரதையாக வாழலாம். நாம் பரலோகத்துக்கு போகக்கூட ஒரு தேவனுடைய ஜனம். ஆகவே நாம் பெரிதான ரட்சிப்பு. ஆகவே அதற்கான ஒரு ஆயத்தம் நாம் சரியான விதத்திலே செய்ய
தேவன் நமக்கு உதவி செய்வார். அதுக்காக பரிசுத்த ஆவியானை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு நான் கடற்கரையின் மலையின் மேல் நின்றேன். அப்போது சமத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. கடந்த வாரம் இதை குறித்து அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன் எதிலிருந்து வருகிறான் என்று சொல்லி பார்த்தோம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறபடியால் அந்த பகுதியை நாம் முதலாவது பார்த்தோம். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் அந்த அரசாங்கத்தை குறித்து வந்துவிட்ட பிறகு நடக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது, அந்த அரசாங்கத்தை குறித்து. ஆகவே அந்த அந்தி கிறிஸ்து என்ற மனுஷன் அவன் எப்படி வருகிறான், அவன் எந்த ஒரு ராஜ்யத்திலே அவன் வருகிறான் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் கடற்கரை மணல் மீது அங்கே இருந்து கொண்டிருந்த போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் அங்கே வருகிறது. மிருகம் என்றால் ஒரு ராஜ்யம், ராஜா, அரசாங்கம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 7 தலைகள் அந்த மிருகத்திற்கு இருக்கிறது. அந்த 7 தலைகள் ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாக அதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். ஒன்று 7 மலைகள். அது சமயத்தில் நான் சொல்லும் போது அநேக இடத்துல இது 7 மலை, அது 7 மலை. நம்முடைய இந்தியாவில் கூட அநேக காரியங்களை 7 மலைகள் தான் சொல்லுகிறோம். ஆனால் சரியாக ஒரு பட்டணம் ஒரு 7 மலைக்கு மேலே இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே ஒரே ஒரு பட்டணம் தான். அந்த 7 மலைகளுக்கு மேலாக அது காணப்படுகிறது. ஸோ அந்த 7 மலைகளை குறித்து கூட நாம் பார்த்துருக்கிறோம். அந்த குயிரினல், விமினல், கேப்டலின், எஸ்குயினல், பேண்டலின் போன்ற அந்த 7 விதமான மலைகள். ஏன் இந்த பெயர்கள் என்றால் உண்மையாக இருக்குது. சிலெல்லாம் சொல்லுவார்கள், தலைவர்கள் எல்லாம் ஒரு வருஷம் சொல்லி ஒரு தேதி சொல்லி ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார். ஏனென்றால் உண்மையாக நடந்தது இருந்தது அந்த அத்தாட்சிக்காக சொல்லுவார்கள். நமக்கு தேவையில்லை அந்த தேதி, அதெல்லாம் கேட்கிறவர்களுக்கு ஒரு உறுதி ஏற்படும், உண்மையாகவே இது நடந்திருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய தேசத்தில் தலைவர்களும் அந்த மாதிரியெல்லாம் பின்பற்றி இருக்கிறார்கள். அநேக ஆண்டுகள் முன்பாக நடந்த நிகழ்ச்சிகளில் கூட நேரத்தோடு கூட சில சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த உறுதித்தன்மையை அவர்கள் கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆக அந்த 7 மலைகள் அது மேலே இருக்கிற உலகத்திலே ஒரே பட்டணம் இந்த ரோம் பட்டணம். ஆகவே அந்த 7 தலைகள் என்று சொல்லும் போது அந்த பட்டணத்தை குறிக்கிறது. மற்றொரு அர்த்தம் அந்த 7 ராஜ்யங்களை குறிக்கிறது. எகிப்து, அசரியா, பாபிலோன், மேதிய பெர்ஷியா ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், பின்பதாக வரப்போகிற புதிய ரோம சாம்ராஜ்யம். அதை நாம் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. அந்த 10 ராஜாக்களுக்கு 10 கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 10 ராஜாக்களுக்கு 10 கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள். அந்த ராஜ்யத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவை இவ்விதமாக ரெண்டு விளக்கங்கள் இது இருக்கிறது. முழு உலகமும் 10ஆக அங்கே பிரிக்கப்பட்டு இவ்விதமாக அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சி அல்லது அரசாங்கத்தை நடத்துவான். மற்றொன்று இந்த 10 ராஜாக்கள் இவ்விதமாக ரோமிலே இருந்து கொண்டு அதே விதமாக இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார்கள். கொஞ்ச காலம் அவ்விதமாக அவர்கள் ஆளுகை செய்வார்கள். பிற்பாடு அவர்கள் அந்த ஒரு மனுஷனுக்கு கொடுப்பார்கள். 7வதுலேருந்து தோன்றின அந்த 8வது மனுஷன் அவன் அழிந்து போவான், நாசம் அடைவான் என்று சொல்லி கடந்த வாரம் அந்த மனுஷனை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே இந்த 10 ராஜாக்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே காணப்பட்டவர்கள். எதுவும் புதிதல்ல, கடந்த காலத்திலே அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே இருந்தவர்கள் தான். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்திலே அந்த ரோம் சாம்ராஜ்யம் என்று சொல்லி பார்க்கும்போது கிழக்கு ரோம சாம்ராஜ்யம், மேற்கு ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி 2ஆக பிரிந்து இந்த உலகத்தையே அது ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதிலே கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்திலே 5 தேசங்கள், மேற்கு ரோம சாம்ராஜ்யத்திலே 5 தேசங்கள் இருந்தது. அதுக்கு பிற்பாடு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ரோமை தலைநகரமாக கொண்டு ரோம சாம்ராஜ்யமே அங்கே நடந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கும் போதெல்லாம் அந்த ரோம் தான் தலைநகரமாக வைத்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவை இப்போது வரப்போகிற அந்த ரோம சாம்ராஜ்யம் அதே 10 தேசங்கள் தான் அங்கே காணப்படுகிறது. நமக்கு தெரிந்த அதே தேசங்கள் தான். அது ஜெர்மனி,
பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்த விதமான ஒரு தேசங்கள், ஸ்பெயின், போர்ச்சுகல், பெல்ஜியம், லக்சம்பர்க் போன்ற இந்த தேசங்கள், நமக்கு நன்றாக தெரிந்த இந்த தேசங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தின் காலத்தில் அந்தந்த பெயர்களிலே சொல்லப்பட்டிருந்த அந்த பழைய பேர் அது நமக்கு முக்கியமில்லை. இருந்தாலும் ஜெர்மனி என்றால் அலமனிஸ் என்று சொல்லி அழைப்பார்கள், பிரான்ஸ் என்றால் ஃப்ராங்க் என்று சொல்லி அழைப்பார்கள், அதே போல் இங்கிலாந்து என்றால் ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த பழைய பேர்லேயே நீங்கள் அந்த காலத்து மேப் எடுத்தால் அந்த பேர்லேயே அந்த தேசங்கள் இருக்கும். ஆகவே அலமனிஸ் என்றால் வேறு தேசமான யோசி, அது ஜெர்மனி தான். இப்போது அது பேர் ஜெர்மனி. ஆகவே இந்த தேசங்கள் தான் வந்துவிட்டது, ஆனால் ஆட்சியிலே வரவில்லை. இந்த 10 ராஜாக்கள் வந்துவிட்டார்கள். எப்போது வந்தார்கள் என்று சொன்னால் 2வது உலகப் போர் முடிந்த பிற்பாடு அவர்கள் வந்தார்கள். ஏனென்றால் முதல் உலகப் போர், 2வது உலகப் போர், 2 உலகப் போரிலும் ஜெர்மனி சம்மந்தப்பட்டிருந்தது. ஆக 2 உலகப் போரிலும் ஒரு பெரிய ஒரு நாசம் ஏற்பட்டது. ஆக 2வது உலகப் போர் முடிவடையும் போது தான் நாம் இவ்விதமாக இந்த ஐரோப்பா தேசத்திலே ஏதாவது ஒரு 2 தேசம் சண்டை போட்டால் அது உலகப் போராக மாறிவிடுகிறது என்று சொல்லி, அப்போது இங்கிலாந்து தேசத்தின் அதிபர் வின்ஸ்டன் சர்ச்சில் நாம் யூரோப்பியன் யூனியனை நாம் ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து எவ்வளோ பேர் வருகிறீர்களோ வாருங்கள் என்று சொன்னார்கள். ஐரோப்பா தேசத்தில் இருந்த தேசங்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக சேர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு 10 தேசம் வந்தபோது அவரே நிறுத்திவிட்டார், இது போதும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் வேதத்தின்படி இதுதான் சரி, அவர் என்ன யோசித்து போதும் என்று சொன்னாரோ. ஆனால் ஏராளமான தேசங்கள் இருக்கிறது, அவைகள் இங்கிலாந்து கூட சேர்ந்து கொள்ளும், ஜெர்மனி கூட சேர்ந்து கொள்ளும், பிரான்ஸோடு சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமானது இந்த 10 தேசங்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அதிலே ஒரு தலைவனாக இருந்த என்ரிச் ஸ்பாக் அப்போதே சொன்னார், எங்களுக்கு 10 தேசங்கள் வந்துவிட்டது, இது போதும், எங்களை வழிநடத்த ஒரு தலைவன் தான் வேண்டும். அவன் தேவனாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவன் சாத்தானாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவன் சொன்னான். ஆகவே பிரியமானவர்களே, இதெல்லாம் கைகூடி வருகிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் வசனம், நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. இந்த சிறுத்தை என்று சொல்லும் பொழுது அதை நாம் பார்த்தோம், தானியேல் புஸ்தகத்திலே அந்த சிறுத்தை அது எந்த ராஜ்யத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த சிறுத்தையானது கிரேக்க தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் கூட திருப்பி வைத்துக் கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தமிழிலே சிவங்கி என்று இருக்கும், அது சிறுத்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சிறுத்தை என்ன செய்கிறது? அது கிரேக்க தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த கிரேக்க தேசத்து ராஜாவாக மிக தீவிரமாக செயல்பட்டவன் அலெக்சாண்டர். 33 வயதிலே மிக வேகமாக அவன் உலகத்தை பிடித்தான், ஒரே வீச்சாக, ஒரே தாவிலே. அதே போல வருகிற இந்த அந்தி கிறிஸ்துவும் ஏறக்குறைய ஒரு 3.5 ஆண்டுகளே 42 மாதத்துக்குள்ளாக இந்த உலகத்தை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக, இந்த 33 வயதிலே எந்த வசதி வாய்ப்பு டெக்னாலஜி இல்லாத போது அலெக்சாண்டர்னால் அவ்வளோ செய்ய முடியும் என்றால், இப்போது வரப்போகிற நாட்களில் இருக்கிற இந்த அந்தி கிறிஸ்து வெறும் 3.5 ஆண்டுக்குள்ளாக உலகத்தை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக அவ்வளவு தீவிரமாக அவ்வளவு வேகமாக அவன் செய்யப்போகிறான். இந்த கிரேக்க தேசத்தில் என்னென்ன பாவங்கள் இருந்ததோ அதெல்லாம் வரப்போகிற அந்த ஐரோப்பியன் யூனியன் அந்த ராஜ்யத்திலும் அல்லது அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திலும் கூட காணப்படும். அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது. கரடியின் கால், இது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திற்கு அடையாளமாக இங்கே சொல்லப்படுகிறது. அந்த கரடி என்று சொல்லும்போது அவர்களுக்கு எண்ணிக்கை, போர் வீரர்களுடைய எண்ணிக்கை தான், அவர்களுக்கு புத்தி இருக்காது, யுத்தம் செய்கிற அறிவும் இருக்காது. ஆனால் ஒரு இடத்துக்கு ஒரு 10 பேர் போனால் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் 50,000 பேர் அனுப்புவார்கள். நிச்சயமாக அவர்கள் தான் வெற்றி. மற்றபடி அது எப்படி சண்டை போட வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதுவும் தெரியாது. ஆள் பலம் அவர்களுக்கு. மேதிய பெர்ஷியா அந்த மணல் திணையான எண்ணிக்கை உள்ளவர்கள். அந்த விதமாக அவன் செயல்படுவான். ஒரு இடத்துல ஒரு 10 போலீஸ் போதும்னா 1000 போலீஸ் அனுப்புவான். அந்த விதமாக அவன் செயல்படுவான். இந்த கரடி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மிருகம் அது ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. இந்த சிங்கம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருந்தது. அந்த வாய் அந்த அளவுக்கு பேசிட்டு, நெபுகாத்நேச்சர் என்ற ராஜா தன்னை மேட்டுமையாக அவன் பேசினான், அவன் தூஷிகரனாக இருந்தான். நான் கட்டினதல்லவா இந்த பெரிய ஒரு பாபிலோன் என்று சொன்னான்.
அந்த அளவுக்கு தன்னை குறித்து பெருமையாய் பேசக்கூடிய ஒரு அரசாங்கமாக வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் அரசாங்கத்தில் இவ்வளோ குணாதிசயங்கள். பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன இருந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் என்ன இருந்தது, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் என்ன இருந்தது, ரோம சாம்ராஜ்யம் என்ன இருந்தது, எல்லா பாவங்களும் இருக்கும், அவளுக்குரிய எல்லா நுட்பங்களும் இருக்கும். எல்லா காரியங்களும் கண்ட ஒரு கலவையாக வரப்போகிற ஒரு ரோம் சாம்ராஜ்யம், அது ஐரோப்பியன் யூனியன் காணப்பட போகிறது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பம், இந்த சாத்தான் என்ன செய்கிறான், தன் அதிகாரத்தை எல்லாம் இந்த அந்த கிறிஸ்தன் அந்த ஒரு மனுஷனத்திலே கொடுக்குறான். ஏன்னா நமக்கு தெரியும் சாத்தான் வந்து ஒம்னி பிரசன்ட் இல்லை. அதாவது பசுத்தாவினை போல அவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அவன் ரோமில் இருந்தால் ரோமில் மாத்திரம்தான் இருக்க முடியும். இங்கே அதே நேரத்தில் இந்தியாவிலாம் இருக்க முடியாது. பசுத்தாவியானவர் நம்முடைய தேவன் தான் ஓம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். சாத்தான் அப்படி இல்லை, அவன் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தான் இருப்பான். திருப்பி இங்கே வரணும், அவன் ட்ராவல் பண்ணி தான் வரணும். ஆகவே தன்னுடைய ஆட்களை எல்லாவற்றையும் அங்கே வைத்திருந்து அவன் காரியங்களை அவன் செயல்படுத்துகிறான். ஆகவே இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறது, இந்த அந்த கிறிஸ்தனிடத்திலே எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே ஒரு சின்ன கொம்பு வருகிறான், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து கூட ஒரு சின்ன கொம்பு வருகிறான். இது ரெண்டு வித்தியாசங்களை குறித்து கூட நாம் பார்த்துருக்கிறோம். தானியேல் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் ஒரு கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். அலெக்சாண்டர் அவர் எப்படி வருவார், அது எப்படி மரிப்பார், அவர் மரித்த பிற்பாடு எப்படி அந்த சாம்ராஜ்யம் 4 தளபதிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும் என்றெல்லாம் விளக்கமாய் சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம் தானியேல் 8. இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே 9வது அதிகாரத்திலே ஒரு சின்ன கொம்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல் 8 9ஆம் வசனம். தானியேல் 8 9ஆம் வசனத்திலே ஒரு லிட்டில் ஆன் இருக்கிறது. அந்த லிட்டில் ஆன் யார் என்று சொன்னால் அவன் ஆன்டியோகஸ் IV எபிஃபனஸ். அவன் ஏற்கனவே அவன் சரித்திரத்திலே வந்திருக்கிறான். ஒரே தீர்க்கதரிசனத்துக்கு 2 நிறைவேறுதல் இருக்கிறது. இதே விதமாக ஒரு மனுஷன் வரப்போகிற நாட்களிலும் கூட எழும்புவான். அவன் சிரியா தேசத்து ராஜா, அவனும் கூட வருவான். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன கொம்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சின்ன கொம்பு ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சின்ன கொம்பு தான் வரப்போகிற அந்த கிறிஸ்து. இந்த 10 ராஜாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த 10 ராஜாக்கள் தான் அந்த 7வது ராஜ்யம். அந்த 7வது ராஜ்யத்திலிருந்து 8வதாக ஒரு மனுஷன் வருவான், வந்து நாசமடைவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 8வது அந்த மனுஷன்தான் இந்த அந்த கிறிஸ்து. அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின கடந்த வாரத்தில் வாசித்தோம், இப்போதும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதவன். இப்போ வரப்போகிற ஒரு மிருகம் 8வது. அவன் ஏற்கனவே இருந்தான், ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலத்தில் இல்லை. அவன் வரப்போகிறான், எதிர்காலத்தில் வரப்போகிறான். எப்போ வரப்போகிறான்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வரப்போகிறான். அவன் யாரா? அவன் 8வதாம். அவன் எங்கே இருந்து 8வது வருகிறது? அந்த 7லிருந்து வருகிறது. அந்த 7வது ராஜ்யத்திலிருந்து. 7வது ராஜ்யம் என்ன? அந்த சிலையில் இருக்கிற கடைசியாக பாதி இரும்பு பாதி களிமண் அந்த சாம்ராஜ்யம். மிருகம் என்று சொல்லி பார்க்கும்போது வேறு உருவம் கொண்ட ஒரு மிருகம், அது என்ன விளக்க முடியல, அந்த விதமான ஒரு மிருகம் அது இருந்து. அதாவது இந்த 10 ராஜாக்கள் வருகிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார்கள். இவன் தான் அந்த 8வது மனுஷன் என்று தெளிவாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த அந்திகிறிஸ்துவினுடைய சுபாவம் அவன் எப்படி இருப்பான்? தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகிற ஆன்டிகிறிஸ்தை குறித்து சொல்லப்படுகிற தகவல்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அது யார் என்றால் வருகின்ற அந்திகிறிஸ்து. இதுக்கு முன்பதாக இருக்கிற வசனம் வரைக்கும் ஏற்கனவே சரித்திரத்திலே நடந்து முடிந்து விட்டது. 35 வசனம் வரைக்கும். 36ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது
இனிமேல் தான் சரித்திரத்திலே அங்கே நடைபெற வேண்டும். வருகின்ற அந்த அஞ்சு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வரப்போகிற அந்த சின்ன கொம்பு. அது மாத்திரமல்ல, கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு சின்ன கொம்பு வந்தது. அது பேர் ஆன்டியோகஸ் ஃபோர் எபிஃபனஸ். அது எதிர்காலத்திலும் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வரப்போகிறான்னு சொன்னேன் அல்லவா. அவனை குறித்தும் இந்த பகுதியிலே, இந்த 2 பேர் பற்றியும் இதே பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வரப்போகிற சின்ன கொம்பு, கிரேக்க தேசத்திலிருந்து எதிர்காலத்திலே வரப்போகிற ஒரு சின்ன கொம்பு. இவர்கள் இருவரும் அங்கே வந்து மீண்டுமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயங்கரமான தொல்லையெல்லாம் கொடுப்பார்கள். பல நஷ்டங்கள் ஏற்படும். ஆனால் தோல்வி அடைய மாட்டார்கள். தேவன் அவர்களை மனம் திரும்ப வைக்கத்தக்கதாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது தேவனுடைய ஜனம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஒரு சாதாரண ஒரு பிள்ளையாம் போன்ற ஒரு மனுஷன், பாலாக் ராஜா போன்ற இவர்களெல்லாம் சேர்ந்து வந்தாலும் கூட அந்த அளவுக்கு துன்மார்க்கமாய் பொல்லாப்பாய் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட அவருடைய ஜனம் என்று சொல்லி அவர்களை தான் தண்டித்தோம். தேவ ஜனத்தை அவர் சொல்ல, இது என்னுடைய ஜனம், எப்படி இருந்தாலும் என்னுடைய ஜனம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்குள்ள ஒரு வைராக்கியம் அவருக்கு இருக்கிறது. அந்த ஜனத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியும், அந்த ஜனத்தை எப்படி அவர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று சொல்லியும் அந்த தேவனுக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இது தேவனுடைய ஒரு அநாதி தீர்மானம். ஆகவே அந்த ஒரு ப்ரோசஸில் தான் இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவன் நிச்சயமாகவே சபையை எடுத்துக்கொள்ள போவார். ஏனென்று சொன்னால் மும்முரமாக தேவன் இஸ்ரேல் தேசத்தில் இறங்கி இருக்கிறார். தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வைத்து அவர் காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு அது தெரியாது. சிறுவலை அறைந்துதான் மேசியா என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கண்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் திறக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதின் தலைகள் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். இந்த 3ஆம் வசனம் இது ஒரு நிறைவேறின ஒரு வசனம், எதிர்காலத்தில் நிறைவேறப் போகிற ஒரு வசனம். தலையிலே சாவுக்கு ஏதுவான ஒரு காயம். இது சரித்திரத்திலே அவர் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பரமேறி அவர் சென்ற பிற்பாடு பார்க்கும்போது அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு மீண்டுமாக அந்த ரோம் தேசத்திலேயே ரோமையே தலைநகரமாக வைத்து போப்பையே ஒரு அரசராக வச்சு போப்பரசர் ராஜ்யம் என்று சொல்லி அந்த ராஜ்யமானது அங்கே ஆரம்பிக்கப்பட்டு அது வந்து கொண்டே இருக்கிறது செழிப்பாக. அது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அது நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ பெரிய ராஜாக்கள் வந்தாலும் கூட, அநேக இடங்களில் போய் அவர்கள் ஆட்சி செய்தாலும் கூட, சண்டை போட்டாலும் கூட இந்த போப்கே இருக்கிற காரியமாக தொடமாட்டார். ஏனென்றால் ஒரு பயம், ஒரு அச்சம், அவர் பெரிய தலைவர், ஒரு மத ரீதியான ஒரு தலைவர் என்று சொல்லி. ஆனால் 1798ஆம் ஆண்டு 1798 நெப்போலியன் போனாபார்ட் என்ன நினைத்தாரோ தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக போய் அவரை கைது செய்து ஜெயிலில் போட்டார். போப் பியூஸ் 6 அவர் பேர். அதனாலே ஒரு காயம் ஏற்பட்டது அந்த ராஜ்யத்திற்கு, ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஒரு காயம் ஏற்பட்டது. அதுக்கு பிற்பாடு அது அவ்வளோதான் முடிந்து விட்டது, இனிமேல் அது எழுந்திருக்காது என்று யோசித்தார்கள். ஆனால் 1929ஆம் ஆண்டு 1929 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இட்டாலியனுடைய ஃபாரின் மினிஸ்டர் முசோலினி மீண்டுமாக ஒரு போப்பை ஆட்சியிலே போய் அமர்த்துகிறார். அவர் போப் பியூஸ் 11 அமர்த்துகிறார். அப்போதுதான் அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி 1929ஆம் தேதி, இப்போது நீங்கள் அதை பார்க்கலாம், சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கல் என்ற ஒரு பத்திரிகையில் த வூண்ட் ஹீல்டு என்று சொல்லி இந்த வேதத்தை என்ன வசனம் உபயோகப்படுத்திருக்கிறார்களோ அதே வசனத்தை அந்த பத்திரிகையில் டைட்டிலாக போட்டு எப்படி மீண்டுமாக போப் அந்த ஆட்சியிலே மீண்டுமாக அமர்ந்தார் என்று சொல்லி அந்த தகவல் அங்கே வந்தது. அது காயம் ஏற்படுத்தப்பட்டது, காயம் சொசமடையப்பட்டது. எதிர்காலத்தில் வருகிற அந்த கிறிஸ்து கூட ஒரு காயம் ஏற்பட போகிறது.
ஒரு ஆச்சரியமாக அவருக்கு என்ன காயம், அவன்தான் சர்வாதிகாரி போல செயல்பட போகிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு காயம் ஏற்பட போகிறது. யார் மூலமாக? நாம் பார்த்த அந்த 2 சாட்சிகள் மூலமாக. அவனுடைய ராஜ்யத்திற்கும் அவனுடைய அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இந்த 2 சாட்சிகள் இருப்பார்கள். அவரோடு கூட சேர்ந்து அவர்கள் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள், இவர்கள் மூலமாக கூட அந்த ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய தொல்லை ஏற்பட போகிறது. இருந்தாலும் அந்த 2 சாட்சிகள் மரித்து போகிறார்கள். அந்த காயம் ஆற்றப்பட போகிறது. அதான் 3ஆம் வசனம். அதில் தலைகள் ஒன்று சாவுக்கேதுவான காயம் பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றுகிறார்கள். இந்த அரசியல் ரீதியான அந்த அந்தி கிறிஸ்து இவன் முடிந்து விட்டான். இந்த 2 பேரை கூட இவனால் சமாளிக்க முடியல, இவனை தான் நம்பி இருந்தான் என்று சொல்லி ஜனங்கள்லாம் அவ்விதமாக யோசித்து கொண்டிருக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த நிலைமையில் இருக்கும் போது 2 சாட்சிகள் மரித்து விடுகிறார்கள். அப்போதுதான் மீண்டுமாக ஜனங்கள் ஆச்சரியப்படுவார், இவன் மிகவும் வலிமை உள்ளவன், இவன் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு அற்புதமுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி அந்த மிருகத்தை ஆச்சரியத்தோடு கூட அவள் பின்பற்றுகிறார்கள். 4வது வசனம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அங்கு அந்த வலு சர்ப்பத்தை சாத்தானுடைய தொழுகை, ஏற்கனவே இது சாத்தானே, நாங்கள் சாத்தானாகவே வழிபடுவோம், தயவுசெய்து எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள் என்று சொல்லி அமெரிக்கா தேசத்திலே நேரடியாக கோயில் கட்டி அங்கே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தன் ஆட்சியிலே அதற்கெல்லாம் தடையே இல்லை. சாத்தானே ஏன் சாத்தான் வேறு வேறு பேரில் ஏன் கடவுள்னு சொல்லி வணங்கணும்? சாத்தான் சொல்லுகிறான், இது நம்ம காலம், என் பேரை சொல்லி தைரியமாக என்னை நேரடியாகவே வணங்கலாமே. ஆகவே அந்த விதமான ஒரு சாத்தானின் வணக்கம் அங்கே இருக்க போகிறது. அதற்கான அமைப்பு ஏற்கனவே உலகமெங்கும் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் அங்கே வேதாகமத்திலே இல்லாத குறிப்புகள். ஸோ அது நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த குறிப்புகளெல்லாம் பார்க்கும்போது சாத்தானை எவ்விதமாக அவன் செயல்படுகிறான் என்று சொல்லி அவனுடைய அமைப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. பெயர் மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்கள் தகவல் எங்கே இருந்தால் பார்த்துக்கலாம். ஒன்று இலுமினாட்டி, மற்றொன்று ஃப்ரீமேசன்ஸ். இந்த 2 கூட்டமைப்புகள் தான் இப்போது சாத்தானின் கூட்டமைப்புகளாக இந்த உலகத்தில் இருக்குது. இது குறித்துலாம் விரிவாக பேசுவதற்கு நமக்கு அவசியம் இல்லை. அவர் செய்கிறார்கள், சாத்தானுடைய காரியத்தை செய்கிறார்கள். உங்களுக்கு தகவல் வேண்டும் என்றால் இதில் வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது எவ்வளவு மோசமாக அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி. அவருடைய கோவில்கள் எப்படி இருக்கிறது, ஆலயங்கள், அவருடைய மேட்டு, வெளியிலிருந்து வருகிற அந்த ஃபுட் மேட்டு பைபிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஹோலி பைபிள் என்று போட்டு தான் வச்சுருப்பார்கள். அந்த மேட்டு அது மெச்சு தான் வரணும், சிலுவை தலைக்கீழாக இருக்கும். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லாமே பரியாசம், எந்த வேணுமானாலும் செய்யலாம். டாக்டரின் எந்த பாவம் வேணாலும் செய்யலாம், ஒரு தடையும் இல்லை. எந்த விதமான ஒரு படிக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக இருக்கும். அந்த நாட்களிலே சாத்தானை வணங்குவார்கள். வணங்குறதுனா என்ன? அவனை போல வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வணங்கு, நம்பு, ஆராதினா என்ன அர்த்தம்? அவரை போல நீ வாழ வேண்டும். அதுக்கு தான் வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார். அது அந்த நாட்களிலே சாத்தானை போல அவனுக்கு ஒத்த காரியங்களை செய்து இந்த உலகத்திலே அவனை வணங்குவார்கள். இந்த மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி அந்த மிருகத்தை அங்கே வணங்குகிறார்கள். அவை பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சிலை வணக்கம், அது யாருடைய சிலை? அவனுடைய சிலையை வணங்கப் போகிறார்கள். அந்த வலு சர்ப்பத்தையும் செய்து அவன் வைக்கப் போகிறான். அது நமக்கு தெரியும், அவருடைய முகமெல்லாம் எப்படி இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன அளவா அந்த 2 பேர் சொல்லியிருக்கிறேன். அதை வைத்து நீங்கள் தகவலை நீங்கள் திரட்டி கொள்ளலாம். அவனுடைய முகம் எப்படி இருக்க போகிறது, எப்படி அவன் சிலையை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற தேசத்திலே. இவையெல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியும் ஜனங்களுடைய இருதயமானது எப்படியெல்லாம் மாறுது. ஏனென்றால் ஜனங்கள் இஷ்டம் போல எங்கள் வாழ விடங்கள் சொல்கிறார்கள். தேவனே ஏற்படுத்தின அந்த திருமணத்தை குறித்து இப்போது அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். படித்தவர்கள், ஞானவான்கள், நோபல் பிரைஸ் வாங்கினவர்கள், ஏன் திருமணம் எதற்கு என்று கேட்கிறார்கள். ஆகவே இது உலகமெங்கும் இப்போ வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே இது அதிகமாக பருவம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, சபை இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் நம்முடைய ஆளுகைக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தம் என்ற ஒரு காரியம் சபை மூலமாக நாம் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். அது உப்பு, அது தனக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த ருசி அது கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே நாம் இருக்கிற இடத்திலே, நாம் ஆராதிக்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே
நமக்கு தெரியுதோ தெரியல, நாம் உப்பாக தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நம் மூலமாக அசுத்தமான காரியம், பாவமான காரியம் நடைபெறாமல் தடுக்கப்படுகிறது. நாம் வசிக்கிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் ஆராதிக்கிற இடத்துல, நம்முடைய சுற்றுப்புறத்திலே, நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர்கள் நமக்கும் தெரியாமல் இருக்கலாம். நாம் அவ்விதமாக தான் தேவன் வைத்திருக்கிறான். நாம் உலகத்துக்கு ஒளியாக தான் இருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஒளி தெரியும், நிச்சயமாக அந்த உப்பின் ருசி மற்றவர்களுக்கு தெரியும். அவை அந்த நாட்டில் எதுவும் இருக்காது, சபை இருக்காது. மோசமான ஒரு இருள் நிறைந்த ஒரு நாட்களையே நாம் இருப்போம். 5ஆம் வசனம், பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அது கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம், முதல் 3.5 வருஷம். அது முதல் 3.5 வருஷங்களே இஸ்ரவேல் ஜனங்களை தொடாது. ஏனென்றால் ஒரு போலி உடன்படிக்கை, போலி சமாதான உடன்படிக்கை. அந்த முதல் 3.5 வருஷத்திலே இந்த இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று சொல்லி நம்புகிறவர்கள் உலகத்திலே ஏராளமான பேர் இருப்பார்கள். அவர்கள் கைவிடப்பட்ட போன, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருந்து கைவிடப்பட்டு போனவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், அளவு கிறிஸ்தவர்கள், பெயரளவு கிறிஸ்தவர்கள், ரட்சிப்பென்று தெரியாதபடிக்கு உலகம் முழுவதுமாக அதிக எண்ணிக்கையில் கூட இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தினர். இவர் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே தொடப்பட்டு அல்லது இவர்கள் மூலமாக எப்படியோ இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு கடுமையான உபத்திரம். நான் ஜூஸ்க்கு ஃபஸ்ட்டு 3.5 years நான் ஜூஸ் கடுமையான உபத்திரத்தை சந்திப்பார்கள் கிறிஸ்துவை நம்பினால், இயேசு கிறிஸ்துவை நம்பினால். ஸோ அவர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த சுவிசேஷம், இந்த ஆட்சி பொய்யான ஆட்சி, இந்த ராஜா பொய்யான ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா வரப்போகிறா, இந்த ஆட்சி மாறப்போகிறது, 1000 வருஷம் அரசாளுவோம், இதுதான் அந்த சுவிசேஷம். ஸோ இதை நம்பி கடுமையான உபத்திரத்துக்குள்ளாக மாறிப்போவார்கள். முதல் 3.5 ஆண்டு ஒரு யூதனுக்கும் எந்த உபத்திரமும் இல்லை. முதல் 3.5 ஆண்டு என்ன செய்வான்? 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 3.5 வருஷம், அதாவது 42 மாதம், அதாவது 1260 நாட்கள் அவன் யுத்தம் செய்வான். யுத்தம் செய்து தான் என்ன செய்கிறான்? அவன் பிடிக்கிறான், எல்லாவற்றையும் தன் ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருகிறான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதையெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு கடிகாரமாக தேவன் நம்மை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் சந்திக்க 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 சபையை தேவன் சந்திக்க போகிறது மிக அருகாமலே வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அவள் எதுவும் நிறுத்தப் போகிறதாக தெரியவில்லை. அதுதான் இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு பிற்பாடு, 2 நாளைக்கு பிற்பாடு, அப்படி அல்ல. ஏற்கனவே நாம் பார்த்தோம், அந்த இன்டென்சிட்டி வரும்போது வேகமாக எல்லா காரியம் நடக்கும். அதுதான் அது சீக்கிரத்திலே சம்பிக்கிற போகிறது என்று சொன்னால் ஏதோ 3 நாளைக்குள்ளே நடக்க போகிறது அல்ல. எப்போ வரும்னு தெரியாது. வந்தால் ஒன்றின் பின் ஒன்றாக வேகமாக, அந்த வந்தே பாரத் ரயில் வர மாதிரி தான், எப்போ வருதுன்னு தெரியாது, வந்தால் போகிறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அது வேகமாக தீர்க்க தரிசனங்கள், கர்த்தருடைய காரியங்கள் வந்தால் வேகமாக போகும். அது தடுத்த நிறுத்த எதுவும் முடியாது. ஆகவே தேவன் ஆயத்தமாக இருக்க சொல்லியிருக்கார். நினையாத வேலையிலே வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நினையாத வேலை என்று சொன்னால் அது ஏதோ ஒரு நாள் வருவார், இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே அல்ல. ஒருவேளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள், ஆஃபீஸ்லேருந்து 5 மணிக்கு நான் கிளம்பி வரேன், வரதுக்குள்ளே வீட்டில் இந்த வேலைலாம் செஞ்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க இல்லையா? ஆனால் எப்போ வரேன்னு தெரியாது, வீட்டுக்கு கிளம்பிட்டான் ஆஃபீஸ்லேருந்து. அந்த விதமாக தான் அங்கே தேவன் சொல்லுகிறான். அந்த விதமாக தான் அடையாளம் கொடுத்துருக்குறான். நீ இஸ்ரேல் தேசத்தை பார், நான் கிளம்பிட்டேன்னா இல்லையான்னு உனக்கு தெரியும். எப்போ வருவேன்னு தெரியாது, சரியான நேரத்தை சொல்ல, சரியான தேதியை சொல்ல, சரியான மாதத்தை சொல்ல, வருஷம் சொல்ல, இஸ்ரேல் தேசத்தை பார்த்துக்கோ அப்படி சொல்கிறார். அதை பார்த்துக்கொள், அப்போது உனக்கு தெரியும், இதோ நான் வாசற்படியிலே வந்து நிற்கிறேன் என்பதை நீ அப்போது உணர்ந்து கொள்வாய். ஆகவே இஸ்ரேல் தேசம் இன்றைக்கும் அவருடைய தலைவன் ஒருவன் இருக்கிறார். அந்த தலைவனுக்கு ஏன் இருக்கிறான்? உலகம் முழுவதுமாக அழிந்து போன ஒரு தேசம், இப்போ ஒரு தலைவன் இருக்கிறானே, ஒரு தேசம் இருக்கிறதே, எப்படி இருக்கிறான்? அவனுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அந்த தேவன் தான் நம்முடைய ரட்சகர்.
அந்த தேவன் தான் நம்முடைய மீட்பர். யாக்கோபின் தேவன் தான் இயேசு கிறிஸ்து. யாக்கோபின் தேவன் தான் உன்னுடைய என்னுடைய ரட்சகர், உன்னுடைய என்னுடைய மீட்பர். அவை பிரியமானவர்களே, அவருடைய மீட்பின் திட்டம் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த திட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படாமல் யாராவது இருந்தால் இந்த நேரத்தை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நேரம் நமக்கு குறைவாக தேவன் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.